ஒரு வட்டம் போட்டு அதற்குள் வாழ நினைப்பது தவறில்லை. ஆனால் அந்த வட்டம்தான் வாழ்க்கை என்று முடிப்பதுதான் தவறு. சின்ன மகிழ்ச்சியில் சொர்க்கம் உண்டு. சின்னதாய் இருப்பதனாலோ பல பேருக்கு அது தெரியாமல் போவதுண்டு. வார்த்தை என்பது ஏணியை போன்றது. நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து உங்களை ஏற்றியும் விடும், இறக்கியும் விடும். பிறரை வார்த்தைகளால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். அதே நிலைமையை அவர்கள் நமக்கு திருப்பி தந்தால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. அடுத்தவர்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படாதே. ஏனெனில் நமக்கான வாழ்க்கையை அவர்கள் ஒன்றும் வாழப்போவதில்லை. உன்னை கேலி செய்தால் வேகமாக முன்னேறி சென்றுவிடு. உன்னை கேலி செய்தவர்கள் அதே இடத்தில் தேங்கி வேறு ஒருவரை கேலி செய்து கொண்டிருப்பார். யார் குறை சொன்னாலும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள். தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு நம் மீது கவனம் வைத்து நம்மை சரி செய்ய உதவி செய்தமைக்காக. வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வர வேண்டும். குறை இல்லாமல் மனிதன் இல்லை. அதை சரி செய்யாமல் வாழ்வதில் அர்த்தமில்லை. கண்ணியமான மனிதன் தன்னைத்தானே குறை கூறி கொள்வான். சாதாரண மனிதன் பிறரை குறை கூறுவான். குறை இல்லாதவன் மனிதன் இல்லை. அதை குறைக்க தெரியாதவன் மனிதனே இல்லை. பிறரிடம் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டுவது அவருக்கு நன்மை செய்வதுதான். ஆனால் அதனினும் உயர்வானது அவரிடம் உள்ள நிறைகளை பாராட்டுவது. செய்யும் செயலில் முழு கவனமும் செலுத்தினால் அடுத்தவரை குறை சொல்ல நேரமும் இருக்காது, குறை சொல்ல மனமும் வராது. நன்றி, வணக்கம்.